யூஸ்வலாவே நமக்கு அட்வைஸ் பண்றது அப்படின்னா நமக்கும் ரொம்ப கை வந்த கலையா இருக்கும். நிறைய பேருக்கும் அது ரொம்ப ஈஸியா வந்து நம்ம கிட்ட சொல்லிடுவாங்க. அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்றாங்களோ இல்லையோ தெரியாது. ஆனா எல்லாருமே மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸா வந்துருவாங்க. பாத்தீங்கன்னா காலை 4 மணிக்கு எந்திரிச்சு படிங்கம்பாங்க. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா அவங்க 4 மணிக்கு எந்திரிக்கிற பழக்கமே இல்லாதவங்களா இருப்பாங்க. ஆனா நல்லா பேசணுமேன்றதுக்காக பேசுவாங்க இல்லையா? ஆனா இன்னைக்கு நம்ம புக்ல வரப்போற ஹீரோ உண்மையாலுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க. அவர் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் லைஃப்ல என்ன கோத்ரூ பண்ணாரோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரோ, எஸ்பெஷலி அவர் இறந்து போற சமயத்துல அவர் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணாரோ, என்னென்ன பெயின் எல்லாம் அவருக்கு அனுபவிச்சாரோ, அந்த பெயின் எல்லாத்தையுமே அவரோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட் கிட்ட ஷேர் பண்றாரு. அது லைஃப் லெசன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது அதை கேட்கும்போது. ஸோ அது என்ன புக் அப்படின்னு பார்த்துடலாமா? ஹாய், கனவுகள் மெய்ப்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க. ஒவ்வொரு மண்டேவும் நான் ஒவ்வொரு புக் ரிவ்யூ பண்ணிட்டு வரேன். அந்த வகையில இந்த வாரம் நான் ரிவ்யூ பண்ண போற புக்கோட நேம் டியூஸ்டேஸ் வித் மோரி, ரிட்டன் பை மிச் ஆல்பம். ஸோ இந்த புக் எனக்கு ரொம்ப பர்சனலா கனெக்ட் ஆயிருந்ததுங்க. நிறைய புக்ஸ் எனக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த புக் வந்து நான் திரும்ப திரும்ப படிக்கிற மாதிரி இருந்தது அந்த புக். ஏன் அப்படின்னா அதோட கருத்துக்கள் அந்த மாதிரி இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொஃபஸருங்க, அவரோட பேரு மோரி. ஸோ அவருக்கு காலேஜ் டேஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவர் நல்லா டீச் பண்ணுவாரு. மற்ற ப்ரொஃபஸருக்கும் இவங்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து ஒரு சிரிச்ச முகமாவே இருப்பார். எல்லாத்துக்குமே ஃபேவரட். ஸோ ஒரு நாள் கிராஜுவேஷன் டே வருது. அதில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இவரை மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதில் முக்கியமாக மிச் ஆல்பம் அப்படின்றவர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேவரட் ஸ்டூடெண்ட் ப்ரொஃபஸருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஃபேவரட் ஸ்டூடெண்ட் இருப்பாங்களா, டீச்சர்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்டுக்கும் அதே மாதிரி ஃபேவரட் டீச்சர் இருப்பாங்களா, அந்த மாதிரி இவங்க 2 பேருக்கும் அவ்வளோ பாண்டிங். ஸோ அவர் காலேஜ் லாஸ்ட் டே வந்து சொல்றாங்க, நம்ம பாத்துக்கிறது இதுதான் லாஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு மோரி அழுகிறாரு. அப்ப மிச் ஆல்பம் சொல்றாங்க, சார் நான் உங்களை வந்து என்னைக்குமே மறக்க மாட்டேன், லைஃப்ல நான் உங்க கூட டச்லயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றாரு. அப்படியா மிச் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு விட்டுறாங்க. இது எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 1979 அந்த பீரியட்ல நடக்குது. இப்போ ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோரிக்கு வந்து திடீர்னு நடக்க முடியல. ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு, ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போறாரு. திடீர்னு கீழே விழுந்துடுறாரு பேலன்ஸ் இல்லாம. ஒரு நாள் தியேட்டருக்கு போறாரு. தியேட்டர்ல இருந்து வெளியே வரும்போது திடீர்னு விழுந்துடுறாரு. அப்ப இவர் யோசிக்கிறாரு, நமக்கு வயசாயிருச்சா அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்புறம் இவருக்கு தோணுது, இல்ல இல்ல நமக்கு வயசெல்லாம் ஆகல, நம்ம நரம்புல ஏதோ பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நம்ம பாடியை வந்து நம்ம கொஞ்சம் மைன்யூட்டா கவனிச்சாலே தெரிஞ்சிடும்ல. அப்ப இவர் டாக்டர்கிட்ட போய் பாக்குறாரு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு என்ன டிசீஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா ஏஎல்எஸ். ஏஎல்எஸ் டிசீஸ் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காலில் ஆரம்பிக்கும். காலில் வந்து அந்த தசையெல்லாம் இழுத்து பிடிக்கும், நரம்பெல்லாம் அப்படியே ஒவ்வொரு நரம்பா செயலிழக்க ஆரம்பிச்சு கடைசியா செஸ்ட் கிட்ட வரும்போது நம்மளால சரியா மூச்சு விட முடியாம நம்ம இறந்துருவோம். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி இறந்துருவோம். ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ வந்து டாக்டர்கிட்ட மோரி கேட்குறாங்க, அப்ப நான் இறக்க போறேனா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப இவர் ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு. என்னன்னா, நம்ம இறக்க தான் போறோம், ஆனா அதுக்காக நம்ம இப்படி சேடா அழுதுட்டே இருக்கணுமா, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா, நிறைய புக்ஸ், நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் படிக்கிறாரு. அதுவும் இல்லாம நிறைய ஸ்பீச் எல்லாம் கொடுக்கறாரு. ஃபேமஸான ஒரு ஷோ இருக்கு, நைட் லைன் அப்படின்னு ஒரு ஷோ. அந்த ஷோலயும் அப்பியர் ஆகுறாரு. இந்த சைடு பாத்தீங்கன்னா, நான் எப்பவுமே உங்களை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார்ல மிச் ஆல்பம். இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு வந்து நினைச்ச மாதிரி அவர் லைஃப் வந்து சந்தோஷமா போல. அவர் எதிர்பார்த்த வேலை கிடைக்கல. ஏன்னா அவர் மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல. ஸோ அதனால என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு ஃபேவரட்டான அங்கிளும் இறந்துடுறாங்க. அங்கிளோட குழந்தைங்களையும் இவர் மிச்சு தான் பாத்துக்கணுன்ற சூழ்நிலை வருது. ஸோ அப்போ வந்து இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஓகே இதுக்கு மேல நம்மளால மியூசிக் டைரக்டர் ஆக முடியாது, நம்ம படிச்ச படிப்புக்கு என்ன வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகுறாங்க. ஒரு ஃபேமஸான பர்சனாலிட்டி பின்னாடி எல்லாம் ஓடுறாங்க, ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு காலகட்டத்துல பெரிய ஜேர்னலிஸ்ட் ஆயிடுறாங்க. நல்ல காசு பணத்துக்கு பிரச்சனையே இல்லாம அந்த அளவுக்கு ரொம்ப ரிச் ஆயிடுறாங்க. ஆனா எதுக்கு ஓடுறோம், ஏன் ஓடுறோம்னு தெரியாம ஒரு ரெஸ்ட் இல்லாம இருக்காங்க. ஒரு நாள் டிவி முன்னாடி உட்கார்றாங்க. அப்போ வந்து மோரி வந்து அந்த நைட் லைன் அப்படின்ற ஷோல அப்பியர் ஆகுறத பாத்துறாங்க மிச்சு. அட நம்ம ப்ரொஃபஸரா இப்படி வீல் சேர்ல இருக்காரு, இவளுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இவர் வந்து இன்ஸ்பைரிங் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆயிடுறாரு மோரி ப்ரொஃபஸர். அப்போ ஒரு நாள் வந்து இவர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டூடெண்ட் மிச் ஆல்பம் மோரிய பாக்குறதுக்கு போறாங்க. போயிட்டு ஐயோ
இவர் வீல் சேர்ல உட்காந்துருக்காரு, இவரை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி வேண்டாம், 16 இயர்ஸ் ஆயிடுச்சுல, இவர்கிட்ட என்னத்த போய் பேசுறது அப்படி சொல்லிட்டு கார் எடுக்க போறப்போ மோரி பார்த்துட்டு ஸ்மைல் பண்றாங்க. ஓகே, நம்ம ப்ரொஃபஸர் நம்மளை பார்த்துட்டாரு, இதுக்கு மேல நம்ம எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ மோரியும் மிச்சும் ரொம்ப நல்லா பேசிக்கிறாங்க. மிச்சு ஆல்பம்க்கு ரொம்ப சந்தோஷம். சே, நாம தான் ப்ரொஃபஸரை மறந்துட்டோம்னா இவர் எப்படி பேசுறாரு நம்மக்கிட்ட அதே மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ 2 பேரும் வந்து மிட்ஸ் கேட்குறாங்க, உங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இல்லையா அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா தான் இருக்கு, ஆனா இப்போ என்ன பாருங்க எத்தனை பேர் என்ன ஃபாலோ பண்றாங்க, எத்தனை பேர் என்ன தேடி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து மோரியோட ஒய்ஃப் சொல்றாங்க, இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு இவர் உங்களை பார்த்த உடனே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து மிட்ச் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்த கம்பெனி வந்து திடீர்னு ஸ்ட்ரைக் ஆயிடுது. அப்போ 2 வாரம் மிட்சுக்கு வந்து எந்த வேலையுமே இல்லை. அப்போ யோசிக்கிறாங்க, சே நான் தான் முட்டாள்தனமா யோசிச்சுட்டு இருந்தேன் போல, என்னோட ரைட்டிங்ஸ்க்காக எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் ஓடி ஓடி உழைச்சிட்டு இருந்தேன். இப்போ 2 வாரம் ஆகிய கூட யாருமே என்னை கண்டுக்கல, அப்போ நான் தான் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு என் சந்தோஷத்தெல்லாம் மிஸ் பண்ணிட்டு எழுதிட்டு இருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா அவரோட ப்ரொஃபஸரை மீட் பண்றாரு. ஓகே, நான் உங்களை இன்டர்வியூ எடுக்கிறேன், உங்ககிட்ட இருந்து கத்துட்டு இருந்த லெசன்ஸை வந்து நான் புக்கா பப்ளிஷ் பண்றேன் அப்படின்னு பேசும்போது 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. என்னன்னா ஒவ்வொரு டியூஸ்டேவும் நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, நம்ம டியூஸ்டே மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டியூஸ்டே போறாங்க. அப்போ ஒரு 16 டியூஸ்டேஸ் வந்து அவங்க ப்ரொஃபஸரை மீட் பண்ணி நிறைய லெசன்ஸ், பிலாசபிக்கல் லெசன்ஸ்லாம் லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. ஏன்னா இவர் மோரி வந்து இதுக்குன்னு ஒரு சிலபஸ்லாம் வச்சுக்கல, அவர் என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரோ அதை தான் சொல்றாங்க. இப்போ வந்து இதுல மிட்ச் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, என்ன அப்படின்னா ரெக்ரெட் அப்படின்றது ஒன்று ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டு. கண்டிப்பா, நான் வந்து சின்னதா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரொஃபஸராக இருக்கும்போது நான் நல்லா வேலை பார்ப்பேன், ஆனால் என் குடும்பத்தை வந்து நான் பெருசாக கண்டுக்கதே இல்லை. நான் வந்து வேலைன்னே ஓடிட்டு இருந்தேன். சில சமயம் முக்கியமாக நான் என் குடும்பத்துக்கு தேவைப்படுவேன், அந்த முக்கியமான நேரத்தை கூட என் குடும்பத்துக்கு நான் கொடுத்ததே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அடுத்த லவ்வை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் போது, லவ் அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். இப்போ வந்து நான் பெயின்ஃபுல்லான விஷயத்த நான் கோத்ரூ பண்ணிட்டு இருக்கேன், எல்லாரும் வந்து என்னை பார்த்துட்டு போயிடுறாங்க, ஆனா எப்பவுமே என் கூட வந்து நான் அனுபவிக்கிற பெயின் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்றது என்னோட ஒய்ஃப் தான். ஸோ அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது அட்டென்ஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மிட்ச் கேட்குறாரு. அப்போ மோரி சொல்றாங்க, பே அட்டென்ஷன், இது வந்து ரொம்ப 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 முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து யார் கூட பேசணும்னா கூட நம்ம மைண்ட்ல வேற ஓடிக்கிட்டு இருக்கோம், இவங்க எப்போதான் போவாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஏதோ பேசணும்னு பேசுவோம். யாரு நம்ம கிட்ட வந்து பேசினாலும் அவங்களுக்கு கொடுக்குற 5 மினிட்ஸ்னா கூட அதை நம்ம வந்து உண்மையா கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா மேபி இதுவா அவங்க கூட பேசுறது இது கூட கடைசி நிமிஷமா கூட இருக்கலாம், இல்ல கடைசி வாய்ப்பா கூட இருக்கலாம். அதனால ஒவ்வொரு தடவை நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட பேசும்போது உண்மையா டெடிகேஷனோட பேசி அவங்களுக்கு வேண்டியதை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப டச்சிங்கா இருந்தது. ஏன்னா இப்போ யார் வந்து உட்கார்ந்தாலும் நம்ம மொபைலை பார்த்துக்கிட்டே தான் பேசுவோம் மோஸ்டா. ஸோ இந்த பாயிண்ட் எனக்கு பிடிச்சது. அடுத்து நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, எமோஷன் அப்படின்றத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் அழுகிறாரு. பாத்தீங்களா, எமோஷனை பத்தி பேசும்போதே நீங்க அழுகிறீங்க அப்படின்னும் போது, இங்க பாரு மிட்ச், இதை தான் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. என்னன்னா நம்ம வந்து எமோஷன்ல இருந்து டிட்டாச் ஆகணும் அப்படின்னா அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு முயற்சி பண்றோம். அப்படி கிடையாது. இப்ப நமக்கு அழுக வருதா அந்த நிமிஷத்துல அழுதுடணும், சிரிக்கணும்னு நினைக்கிறோமா அந்த நிமிஷத்துல சிரிச்சிடணும், கத்தணும்னு நினைக்கிறோமா அந்த நிமிஷம் நமக்கு என்ன எமோஷன் வருதோ அதை நம்ம கோத்ரூ பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த எமோஷனோட நம்ம அட்டாச் ஆக மாட்டோம். இப்போ வந்து நான் ஓவர் கம் பண்றேன்ட்டு அழுகாம அப்படியே நம்ம இறுக்கமா வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம அதுல இருந்து டிட்டாச் ஆகாம இன்னும் அட்டாச் தான் ஆகுறோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. அதுக்கப்புறம் பணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நான் சமீப காலமா இப்போ எனக்கு இந்த டிசீஸ் வந்ததுல இருந்து நான் எதுவுமே ரொம்ப வாங்குறது இல்லை. நான் வந்து மருந்தும் சாப்பாட்டுக்கு தவிர எதுவுமே நம்ம ரொம்ப செலவு பண்றது இல்லை. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பணம் நமக்கு முக்கியம், ஆனா தேவைக்கு அதிகமா நமக்கு தேவையில்லை. நமக்கு எவ்வளவு வேணுமோ ஓரளவுக்கு இருந்தா போதும், சும்மா அது பின்னாடியே ஓட வேணாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி அவர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றாரு. அது அவருக்கு நடக்க முடியாது, படுத்தியா ஒவ்வொரு வாரமும் மிட்ச் வரும்போது மோரியோட ஹெல்த் கண்டிஷன் வந்து ஒரு மாதிரி டவுன் ஆயிட்டே தான் வருது. ஸோ மிட்சுக்கு பார்க்க கஷ்டமா தான் இருக்கு. ஆனா மோரி வந்து அதை என்ஜாய் பண்றாரு. ஜன்னல் பக்கத்துல அவருக்கு ரொம்ப பிடிச்ச செம்பருத்தி செடியை பார்த்துக்கிட்டே என்ஜாய் பண்றாரு. ஒரு நாள் கடைசி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் இறக்கும் போது ரொம்ப அசிங்கமா இருப்பேன்ல, வாயிலிருந்து எச்செல்லாம் விழுகும், பார்க்கவே ரொம்ப அசிங்கமா இருப்பேன்ல, ஆனா மிட்ச் நீ நோட் பண்ணிக்கோ, நான் இறக்கும் போது வந்து தனிமையில தான் இறப்பேன், யாரும் என்னை பார்க்க மாட்டாங்க அப்படின்ட்டு.
அப்போ இவர் போயிடுறாரு ஒரு நாள். ஸோ மிட்சு வந்து அவர் ப்ரொஃபஸர் கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட லெசனை வந்து ரொம்ப அதிகமாக என்ஜாய் பண்ணுறாரு. அது வரைக்கும் அவர் வந்து சுற்றி நடக்கிறது என்ஜாய் பண்ணவே மாட்டார். இப்போது கீழே விழுகிற இலையா இருக்கட்டும், அந்த மர அசைவோட சத்தமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணுறாரு. ஒரு நாள் மார்னிங் ஒரு கால் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா மோரி இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு செய்தி வருது. இதை கேட்டு வந்து ஒரு மாதிரி ரொம்ப சேட் ஆகி வர்றாரு. ஆனால் அதே சமயத்தில் இவர் வீட்டுக்கு ஓடி வந்து பார்க்குறாரு ஒய்ஃப் கிட்ட. எப்படி இறந்தாருன்னு கேட்கும்போது, தெரியல, நேற்று நைட்டு படுத்தாரு, காலையில் வந்து பார்த்தா இறந்துட்டாரு, கோமாக்கு போயிட்டு அப்படின்றாங்க. அப்போ இவர் நினைக்கிறாரு, ஐயோ சொன்ன மாதிரியே இவர் யாரும் பார்க்காதப்ப இறந்துருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வந்து எல்லாரும் மோரியை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க இப்படி அப்படின்ட்டு. ஆனால் மிட்ச் மட்டும் அவரோட ஃபேவரட் ஸ்டூடெண்டான நான் இனிமேட்டு அவர் என் கூட என்னென்ன பேசினாரோ அதை உலகத்துக்கு ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு யோசிக்கிறாரு. அவர் அடக்கம் பண்ணிடுறாங்க. அடக்கம் பண்ண இடத்துல இருந்து கடைசி மனுஷனாக வந்து மிட்ச் வந்து கிளம்புறாரு. கிளம்பும் போது ஒரு சத்தம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு ப்ரொஃபஸரோட வாய்ஸ். என்னன்னா, இனிமேட்டு நீ பேசு, அதை நான் கேட்குறேன் அப்படின்னு. இது என்னதான் கற்பனையாக இருந்தாலும் ப்ரொஃபஸர் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றதா மிட்சோட ஆசைன்றது இதுலேருந்து தெரியுது. ஸோ இதை தான் வந்து டியூஸ்டேஸ் வித் மோரி அப்படின்ற புக்காக வந்து மிட்ச் ஆல்பம் ஃபியூச்சரில் நமக்கு பப்ளிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த புக்கை நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக படிச்சிருங்க. ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ஆனால் நிறைய சென்டென்ஸ் வந்து ரொம்ப அழகாக பேசியிருப்பாரு. ஸோ இதை படித்து பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக இந்த கமெண்ட்டை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.